நீங்களும் போட்டி போடுற உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா ரூத்து போட்டி போட்டு ஜெயிக்கல. அன்மெரிட்டட் ஃபேவர் அவளை ராணியா உட்கார வச்சுச்சு. சொல்லுங்க, இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் வாழ்வின் மேல் வாழ்வு, பரிசு மேல் பரிசு, ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. For out of his fullness, the super abundance of his grace and truth, we have all received grace upon grace. எல்லாம் சொல்லுங்க, grace upon grace. எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை. அப்புறம் என்ன போட்டிருக்குது? blessings upon blessing, ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம். favor upon favor and gifts upon gifts. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வர்றதுக்கு நீங்க ஒன்றும் பண்ணல, இது வர்றதுக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லை, ஆனா வருது. ஏன்னா உங்க தீமை அவர் மேல போச்சுன்னா அவர் நன்மை இப்போ உங்க மேல வந்திருக்கிறது. that is unmerited favor. உங்க மனசாட்சியே உனக்கு நல்லது நடக்க முடியாதுன்னு எதிர்குறலை எழுப்பிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க பக்கத்து வீட்டுக்காரனை விடுங்க, உங்க சொந்தக்காரங்கெல்லாம் விடுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கான்சியஸ் உங்களை குற்றப்படுத்துது. என்ன சொல்லுது? உனக்கு எப்படிப்பா நல்லது நடக்கும்? அதை கேட்கும்போது எனக்கு சிப்பு சிப்பா வருது அப்படிங்க. எது? யுவர் கான்சியஸ், உங்க மனசாட்சி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு? குற்றப்படுத்தி இருக்கு. நிறைய பேர் ஏன் ஹீல் ஆகாம இருக்கிறாங்க? பிகாஸ் தே ஹேவ் எ சின் கான்சியஸ். நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு பாவி. ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம இருக்கிறாங்க? உள்ளுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கிறது. ஐ எம் நாட் வர்தி. இன்னைக்கு காலையில் அதான் மெசேஜ். வர்தி கிடையாதுங்க, ஆனா தர்றாருங்க. அதுதான் சுவிசேஷம். ஆமென். It is not merit, it is an unmerited favor of God. இந்த உலகம் எல்லாத்தையும் ரேஸ்ல தான் பெற முடியும், நீங்க கிரேஸ்ல பெற முடியும். You are not in the race. ரேஸ்னா என்ன? பந்தயம், ஓட்டம், போட்டி, அதுல தான் அது பெறுது. நீங்களும் போட்டி போடுற உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா ரூத்து போட்டி போட்டு ஜெயிக்கல. அன்மெரிட்டட் ஃபேவர் அவளை ராணியா உட்கார வச்சுச்சு. ஆமென், ஆமென். அவ்வளோ பேர் போட்டி போடப்பட்டாலும், ரேஸ் ஓடினாலும் இவ மட்டும் அரசியா போய் உட்கார்றா. ஏன்? எல்லாம் சொல்லுங்க, கிரேஸ். ஆமென். ஓ, இதுவரைக்கும் ஓடி பெறாததை இனி அமர்ந்திருந்து நீங்கள் பெறுவீர்கள். ஓ, நீ காலையில் சொல்றேனே, இது வரைக்கும் போராடி பெறாததை இனிமே சுலபமா பெறுவீங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காதது இனி சுலபமாக உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ்.